சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள்லாம் அங்க உட்கார்ந்து சொல்றாங்கன்னா நீங்க இந்த தமிழ்நாட்டில் கேட்க மாட்டீங்களா? இது இப்ப இல்ல, காலகாலமா இது இருக்கு. நீங்க அந்த பெயரையே வெளில சொல்லக்கூடாது. நீங்க எப்படி எஃப்ஐஆர்ல அந்த பெயரை கூட நீங்க நேரடியா கொண்டு போனீங்க, அதுவே தப்பு. அதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி என்ன சொல்றாரு, இது போஸ்டுக்கு இது வழியா தான் எங்களுக்கு வந்துச்சு தகவல் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் இதை கேட்குறாங்க, அடுத்தது ப்ரெஸ்ஸு கேட்குறாங்க அவர்கிட்ட கேள்வி, எப்படிங்க அது வெளியில தெரிஞ்சுது அப்படின்னு கேட்குறாங்க. அது வெளியில யாரும் லீக் பண்ண முடியாது. ஏன் லீக் பண்ண முடியாதுன்னா அது ரகசியமாகத்தான் இருக்கும் காவல்துறையில். அப்போ எனக்கு ஒரு புது சந்தேகமும் வருது இதுல. அதாவது ஒரு விதத்துல அந்த பெண்ணை மிரட்டுறதுக்கு, ஒரு பயங்காட்டுறதுக்கு இது வெளியில வந்திருக்கோ அப்படிங்கிற கோணத்திலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இது போலீஸ் துறையிலேருந்து வெளில வரக்கூடாது, வந்திருக்கு ஒண்ணு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆணையர் சென்னை அவர் பேட்டி கொடுத்து பிரஸ்ஸை மீட் பண்ணி எல்லாம் சொன்ன பிறகு எப்படி அந்த துறை அமைச்சர் அவரும் இந்த அரசாங்கத்தில் ஒருத்தர், இந்த அரசாங்கத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் ஆணையர், அதுவும் எந்த துறைக்கு? போலீஸ் துறை. போலீஸ் துறை யாருக்கிட்ட இருக்கு? முதலமைச்சர்கிட்ட இருக்கு. இந்த துறையை சேர்ந்த அதிகாரி ஒரு இன்வெஸ்டிகேஷன், அதாவது ஒரு விசாரணை போயிட்டு இருக்கு. அவர் ஒரு ரிப்போர்ட்டை பிரஸ்ஸுக்கிட்ட வெளிப்படையா சொல்றாரு. அவர் சொன்னதுலயும் நிறைய முரண்பாடு இருக்கு, அது வேற. ஆனா சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்த அமைச்சர் என்ன சொல்றாரு, அந்த பெண்ணே நேரடியா போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்குங்கிறார். இது தவறு இல்லையா? அது அரசாங்கம் ஒருத்தங்க நடத்தணுங்க. அந்த மாதிரி இந்த திமுக அரசாங்கம் நடக்கல. இன்னைக்கு ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு சரியான தீர்வு வரணும். அதுல ஈடுபட்டவங்க எல்லாரையும் தண்டனைக்கு உட்பட்டவங்க. மிக முக்கியமான பெரிய பல்கலைக்கழகம் அது, அண்ணா பல்கலைக்கழகம். அதே போல மொத்தம் சேர்த்தீங்கன்னா இப்போ சரி, அதுல துணைவேந்தர் இருக்காரா? முதல்ல என்னோட கேள்விக்கு அரசாங்கம் பதில் சொல்லும். துணைவேந்தர் இல்ல, போங்க. துணைவேந்தர் இல்லாம ஒரு கல்லூரி நடந்துகிட்டு இருக்கு, நீங்க ஏன் போடாம இருக்கீங்க? தமிழ்நாட்டில் மொத்தம் 6 துணைவேந்தர் இன்ன வரைக்கும் போடப்படல. ஏன் போடப்படலங்கிறது என்னோட கேள்வி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.